ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு வீட்டில் இருந்து அம்மா கால் பண்ணுறாங்க பொண்ணுக்கு. ஹலோ, என்னடி கல்யாணமே பண்ண மாட்டேன்னு கதறி அழுது, இப்போ என்னடானா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ண கூட உனக்கு நேரம் இல்லையா? அவ்வளோ பிஸியா? ஆமாம், ஓயாமல் வேலை பார்த்து பார்த்து பிஸியாக தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணால் லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து பார்த்து என் பாடியே பஞ்சராகி போய் கிடக்கு. யார் உன்னை ஏமாத்துனது? மிளகாப்பொடி என்ன கலரு? சிவப்பு. மஞ்சப்பொடி மஞ்சள். ஹார்பிக்கு ப்ளூமா. லைசாலு வயலட்டு. விம்பாரு பச்சை கலர்மா. இப்போ எதுக்குமா அதெல்லாம் கேட்டுட்ருக்க? ஏய், வாழ்க்கையில் இவ்வளோ கலர் இருக்க, அப்புறம் எதுக்கு கலர்ஃபுல்லாக இல்லைன்னு புலம்பிகிட்ருக்க? போய் வேலையை பாரு. ஒரு நகை கடைக்காரர்கிட்ட அட்சய திருதிக்கு அந்த ஆஃபரு இந்த ஆஃபரு அப்படின்னு விளம்பரத்தை போட்டு ஜனங்களை இப்படி ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நாங்களா சார் தேடி போய் ஏமாத்துகிறோம்? என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? ஏமாற மக்கள் தயாராக இருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், அவ்வளோதான். ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும், டேய், கணக்கு பாடத்தில் 100க்கு மேலேயே மார்க் வரும்னு பீத்திட்டு இருந்த, ஆனால் பேப்பரில் வெறும் 40 மார்க் தாண்டா இருக்குது. ஆமாம்ப்பா, 40 மார்க்கு எங்கே போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 100க்கு மேலே தானே இருக்குது. டேய் மச்சான், வாழ்க்கையில் உனக்கு என்னடா ஆசை? பெரிய பெரிய ஆசையெல்லாம் எதுவும் இல்லைடா. யாராச்சும் நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு மனசு நிறைவாக சொல்லணும், அது போதும். ஒரு கல்யாண வீட்டு டைனிங் ஹாலில், சார், உங்கள் கேட்ரிங் சமையல் செம்ம சூப்பர் சார், இந்தாங்க என்னோடய ஃபோன் நம்பரு. எதுக்கு உங்கள் ஃபோன் நம்பரு? உங்கள் வீட்டில் எதுவும் விசேஷங்களா சார்? அதெல்லாம் இல்லை, நீங்கள் எந்த ஃபங்க்ஷனில் சமைச்சாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள், நான் வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். ஸ்கூல் லீவ் விட்டால் லேட்டாக எழுந்து லேட்டாக சமைச்சு ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க பெண்கள். ஆனால் இப்போ சமைக்கிறதே முழு வேலையாக இருக்குது. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.